வெல்கம் டு ஐஸ்வர்யம் குக்கிங் ஹோம் ஃபுட் டேஸ்ட் குட். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். இதுக்கு 1/4 கப்பு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக அது 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன், கூடவே நறுக்கின கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பெருங்காய பொடியும் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி நம்ம கட்டியாக அதை கரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா கட்டியாக அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம ஹாட் வாட்டரில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஊற வச்ச காலிஃப்ளவர் துண்டையும் போட்டு நம்ம அதில் எல்லாம் கோட்டாகிற மாதிரி நம்ம அதை பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். எல்லா இதுலேயுமே அந்த பேஸ்ட் நல்லா ஒட்டிக்கணும். இதை நம்ம ஊற வைக்க தேவையில்லை, உடனேயே நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது சூடானதும் நம்ம ஏற்கனவே இந்த கலந்து வச்ச அந்த காலிஃப்ளவர் துண்டுங்களை ஒன்று ஒன்றா மெதுவாக போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமோ லோ ஃப்ளேமோ இப்போதைக்கு வேண்டாம். நல்லா கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம கொஞ்சம் ஃப்ளேமை ஹையாக வச்சுட்டு நல்லா மெதுவாக அதை திருப்பி விட்டு நமக்கு கோல்டன் ப்ரௌனில், அதாவது கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் அதை நல்லா நம்ம வேக விட்டு நம்ம எடுக்கணும். இது நல்லா கிறிஸ்பியாக நமக்கு முறுமுறுன்னு நல்லா காலிஃப்ளவர் பக்கோடா நமக்கு கிடைக்கும். இதை நீங்களும் இந்த மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இது நம்ம சீக்கிரம் சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.